ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம சண்டை. ஆக்சுவலாக வந்துட்டு மேலோட்டமாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிப்போ சாண்ட்ரா பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து இப்போ சமீப டைமில் அதாவது ஆஃப்டர் பிரஜனுக்கு அப்புறமா விஜய் போகிறதுக்கு அகேன்ஸ்டாக என்னென்ன வேலைகள் பண்ணுறாங்கன்ற விஷயங்களை இப்போ ஒரு சண்டை போகுது. சரி, இந்த சண்டையை பற்றி ஒரு சேனலில் ஒரு விதமாக பேசுவாங்க. இப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். விஜய் அதாவது சண்டைன்ற ஒரு விஷயம் நடக்குது, நம்ம கண்ணால் பார்க்குறோம். அதை அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி திசை திருப்பி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க பாருங்களேன். பார்க்கும்போது எப்பா எவ்வளோ பண்ணோம் உள்ளே இருக்கவங்களுக்கு இல்லை வெளியில் இருக்கவங்களுக்குன்றது நல்லாவே தெரியுது. ஒரு சில சேனல்ஸில் ஒரே விஷயத்த பார்வதியை வந்துட்டு சாண்டை அடித்து ஓட விட்டாங்கன்னு ஒரு பக்கம் நான் பார்க்குறேன். ஆனால் இங்கே நடந்ததே வந்துட்டு வேறு எவ்வளோ இதுவாக யோசிக்கிறாங்களே. எனக்கு பார்த்து ஒரு பக்கம் வந்துச்சு, என்ன இவ்வளோ மட்டமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன ஆக்சுவலாக நடந்தது இந்த கிச்சன் மேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. சுபிக்ஷா வந்து ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. ஏன்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா பாத்திரம் கொஞ்சம் வந்துட்டு கழுவாமல் விட்டாங்களான்னு தெரியல. அதனால் சுபிக்ஷா வந்துட்டு அதை வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் வந்துட்டு பாத்திரத்தை கழுவ வைக்கிறாங்க. அப்போ பாத்திரம் கழுவும் போது எக்ஸ்ட்ரா பாத்திரங்க நீங்கள் போடுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஏன் வருது அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே அவங்களோட உறவினர்கள். யார்? பார்வதியோட உறவினர்கள் உள்ளே இருக்குது. சாண்ட்ரா, திவ்யா, அக்கனி, அவங்க 3 பேருமே. அதனால் அதை சொன்னவொடனே இவங்களுக்கு அப்படி ஏறுது. அப்படிலாம் நாங்கள் போடல, நாங்கள் வந்து சமைக்கிற பாத்திரம் தான் போடுறோம். நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது பார்வதிக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னென்னா ஒரு பாட்டு போடுறாங்க நம்ம விஜய் பார்வதி. அதுக்கு வந்துட்டு அமித் அவர்கள் என்ன பண்ணுறாரு, அதான் இப்போ உள்ள இது பொண்ணுங்களை எல்லாம் குத்தம் சொல்ல மாட்டேன், நீ மட்டும்தான் மோசம்னு சொல்லிட்டு கையை காமிச்சு பேசுகிறார், பாடுறார். உடனே இந்த பக்கம் இருக்கிற சாண்ட்ராக்கு வந்து ஒரு சிரிப்பு வருது, குமுக்குன்னு ஒரு சிரிப்பு வருது. இது எப்படின்னா நான் நேற்று ஒரு கதை சொல்லியிருப்பேன்ல, ஒரு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தங்க இருப்பாங்க, ஆனால் அதை நேரடியாக சொல்ல முடியாது நம்மளால். ஆனால் அவங்கள ஒருத்தங்க வந்துட்டு அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு வரும்போது நம்மள அறியாமல் ஒரு சிரிப்பு வரல, அந்த சிரிப்பு அங்கே வருது. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். உடனே விஜய் போகிறது கண்டுபிடிச்சிட்டுன்னா சேச்சி எதை குத்தி விட்டுருப்போலேன்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. உடனே அது நீ பார்த்தியான்னு அவங்க கேட்க, நான் பார்த்தேன், கண்ணாடியில் தெரிஞ்சதுன்னு அவங்க சொல்ல, நீ பண்ணுற ஆள் தான் வேறு கலாய்க்க, புரியுதுங்களா? நீ பார்த்தனா அப்போ என்ன சொல்லுன்னு சொல்ல, ஏம்மா நான் விளையாட்டதாம்மா ஜோக்காதாம்மா சொன்னேன்னு சொல்கிறாங்க. அவங்க காமெடியாக தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அம்மாவுக்கு எரியுது. ஏன் எரியுது அப்படின்னா, ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாலோ. நேற்றுலேருந்து நம்ம கொஞ்சம் மந்திரத்தை போட்டுட்ருக்கோம். அமித்துக்கு போட்டோம், காலையில் வினோத்துக்கு போட்டோம், இன்னும் ஒரு சில பேருக்குலாம் போட்டுட்ருக்கோம். இதை கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு அவங்களுக்கு ஒரு பயம். ஆனால் இவங்க எதிர்ச்சியாகவே வந்துட்டு ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை தான் பாருங்கள். இன்றைக்கி ஸ்ரீரஞ்சனி வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க வந்து தனியாக உட்காந்து அழுதாங்க. நீ போய் பார்த்து இது பண்ணல, அவங்க உண்மையிலேயே சேடாக உட்காந்தாங்க, அது கேம்னு. அதை அன்றைக்கே வந்துட்டு விஜய் பிறகு கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க வெளியிலேருந்து பார்த்தாங்க, ஆனால் அன்றைக்கே வந்து அங்கே வந்து பண்ணிட்டு பேசிட்டு கமருதீன் கிட்ட வந்து விஜய் பிறகு சொல்லியிருப்பாங்க, சேச்சி என்னை வச்சு கேம் விளையாடுது, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே மற்றவங்ககிட்ட சொல்லாமல் என்கிட்ட சொல்லி என்னை ஏற்றி விட்றாங்க அப்படின்னு. புரியுதுங்க? இதுதான் ஸ்மார்ட் கேமு. அதனால் அங்கே ஒரு விஷயத்த சொன்னால் இந்த அம்மாவுக்கு இப்படி பதறுது. அது எப்படி நீ ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டா தெளிவாக சொல்லணும், இன்னத்தை தெளிவாக சொல்லணும், அதான் ஜோக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன அப்படி பார்த்தோன்னா இந்த அம்மா நேற்றுலேருந்து ஃபுல்லாக குற்றமாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த இப்போ ஸ்ரீரஞ்சனி வந்து சொல்லிட்டாங்க, என்ன பண்ண போகிறாங்க இப்போ இதில் வேறு வந்து அவங்க சொல்கிறாங்க. நேற்று அமித் கிட்ட நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, பார்வதி நம்பாதுன்னு சொல்கிறதுக்கு உங்கள் ஒய்ஃபே வந்து சொல்லுவாங்களாம். இப்போ என் ஒய்ஃப் வந்து உங்களை தான் வந்துட்டு நம்ப வேணாம், நீங்கள் தான் கேம் ஆடுறீங்க, அதுவும் எல்லா பிக் பாஸையும் பார்த்து கரைச்சி குடிச்சிட்டு வந்துன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவங்க மூஞ்சி எங்கே போய் வச்சுப்பாங்களாம்? என்னென்ன வேலை பண்ணுறாங்க பாருங்கள். ஆனால் இந்த நடந்த விஷயத்த இல்லை எவ்வளோ அழகாக திரிச்சு அவங்களுடைய அந்த ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களா, ஒரு சில பேர் வந்து பார்வதி கேட்டஸ் இருப்பாங்க, அவங்களுக்காக பிரத்யேகமாக இவங்களே டைரக்ஷன்லாம் பண்ணி அங்கே போடுறது, நிறைய விஷயங்களை மறைச்சி எப்படி முடியுதுன்னு தெரியல. ஒரு ரிவ்யூவில் நம்மளே எவ்வளோக்கு உண்மையாக சொல்லணுமோ அதை சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் என்னென்ன அட்டகாசம் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு சில ரிவ்யூவர்ஸ் இல்லைப்பா. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.